போகி பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. பண்டிகையை முன்னிட்டு மக்கள் பழைய பயனற்ற பொருட்களை எரித்து போகி பண்டிகையை வரவேற்று வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை, மயிலாப்பூரில், சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம், எழும்பூர், கிண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் போகி கொண்டாடி தைத்திருநாளை வரவேற்கும் பொருட்டு பழைய பயனற்ற பொருட்களை எரித்து போகி கொண்டாடினர். போகி பண்டிகையை முன்னிட்டு மேளம் அடித்து சிறுவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். இந்த நிலையில் சென்னையில் புகை மூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். மேலும் சென்னையில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூரில் இருந்து மும்பை வரை நடைபயணம் மேற்கொள்கிறார். இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை என்ற பெயரில் நடைபெறும் இந்த யாத்திரை மணிப்பூரின் தௌபல் மாவட்டத்திலிருந்து இன்று தொடங்குகிறது. 15 மாநிலங்களில் 6713 கிலோமீட்டர் தூரம் நடைபெறும் இந்த யாத்திரை 67 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் ராகுல் காந்தியுடன் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த யாத்திரைக்கான ஏற்பாடுகளை கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இதனால் சென்னையில் புகை மூட்டம் அதிகரித்துள்ளது. அத்துடன் சென்னையில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது. நகர் முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்துள்ளதால் சென்னை மணலி பெருங்குடியில் 277 என்ற அளவில் மோசமான அளவில் உள்ளது. இந்நிலையில் பனி மற்றும் புகைமூட்டம் காரணமாக சென்னையில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னை நகர் முழுவதும் புகைமூட்டமாக உள்ளதால் விமான நிலையத்தில் விமான புறப்பாடு மற்றும் தரையிறங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. தற்போது சென்னை விமான நிலையத்தில் 16 உள்நாட்டு விமான சேவைகள் மற்றும் 8 வெளிநாட்டு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி நகரில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதற்கான கும்பாபிஷேக விழா வருகிற 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விழாவில் பங்கேற்க புத்த மத தலைவர் தலாய் லாமா, கேரளாவின் மாதா மற்றும் நடிகர்கள், முன்னணி தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் எடிசன் பகுதியில் உள்ள இந்தியர்கள் கார் பேரணி ஒன்றை நடத்தினர். இதற்காக 350க்கும் மேற்பட்ட கார்கள் வரிசையாக அணிவகுத்தன. அந்த கார்களில் இந்து சமயம் சார்ந்த கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. பேரணி தொடங்குவதற்கு முன்பு கடவுள் ராமர் ஆராதனை பாடல்களும் பாடப்பட்டன. இதில் திரளானவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை தீவுத்திடலில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நடைபெறுகிறது. இந்த விழாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேலும் கொட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். தமிழகத்தின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் 40 வகையான கலைகளுடன் சென்னை சங்கமம் திருவிழா நடைபெறுகிறது. சென்னை மாநகரில் 18 இடங்களில் 4 நாட்களுக்கு சங்கமம் திருவிழா நடைபெறுகிறது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எழுதிய கொரோனா உடல் காத்தோம் உயிர் காத்தோம் என்கிற புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது கொரோனா நோய் குறித்து புத்தகங்களில் நிறைய வெளிவர வேண்டும். இல்லையென்றால் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பின் உலகம் முழுவதும் கொரோனா வந்தது. அப்போது பாஜக ஆட்சி செய்தது, மோடி ஆட்சி செய்தார். அதனால்தான் இந்தியாவிற்கு கொரோனா வரவில்லை என்று சொன்னாலும் சொல்வார்கள் என விமர்சனம் செய்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு தொகையை உடனடியாக வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டது. 2021 அரசாணையின்படி மோதல்களில் மனித உயிரிழப்பு, நிரந்தர இயலாமைக்கான இழப்பீட்டு தொகை 4 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டது. இழப்பீடு கோரிக்கைகளை உடனடியாக வழங்க தமிழக அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் மனித வனவிலங்கு மோதல்களில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு கூடுதல் நிவாரண உதவித்தொகை வழங்குமாறு அரசுக்கு முறையீடுகள் வந்தன. இந்நிலையில் நிவாரணத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் 32 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. 5 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது. சுமார் 250 விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்ட காரைநகர் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 32 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது.
கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.